இல்லை இப்போ உங்களுக்கு எவ்வளோ பணம் அரசில் எவ்வளோ வர வேண்டியிருக்கு அதை நிறுத்தி வைப்பதற்கான காரணம் நீங்கள் அதற்கான ஆவணங்களை முழுமையாக சமர்ப்பிக்கல அப்படின்னு வன்னியரசு ஒரு முக்கியமான ஒரு புகார் சொல்றாரு. சமூக நீதித்துறை அமைச்சர் இன்னைக்கு உங்களுக்கு மேல அவர் அந்த இது ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. அவர் பெற்ற பணத்திற்கான ஆவணங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. உண்மையிலே நீங்க 12 மின்னஞ்சல் அனுப்பிக்கிறதா சொன்னீங்க. ஆனா அந்த மின்னஞ்சல்கள்ல நீங்க பெற்ற பணத்திற்கும் பெறப்போகும் பணத்திற்கும் அரசு தரப்பில் கேட்கப்பட்ட ஆவணங்கள் முழுமையாக அனுப்பி வைக்கப்பட்டதா பாரதிதாசன்? 100% அனுப்பியாச்சு சார். அப்படி அதுல ஏதாவது சிக்கல் இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நீங்க கேட்டிருக்கலாம். நான் அனுப்புற எந்த ஒரு மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அல்லது வன்னியரசு என்னோட வெல்விஷஸ் போய் செக்ரட்டரியில பார்க்கும்போது நடந்துரும் தான் சொல்றாங்க. நான் வன்னியரசை பார்க்கும்போது நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒன்னும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இதை பேசினதுக்கு அப்புறம் அவர் இப்படி சொல்றாரு. ஓஹோ, இந்த போன கவர்மெண்ட்ல, அதாவது கடந்த ஓராண்டு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அதற்கான தொகை எப்படி வரப்பட்டது? இப்போது என்ன சிக்கல் என்ன ஏற்பட்டிருக்கு? சிக்கல் நீங்க என்ன பாக்குறீங்க? அதை இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதது மட்டும்தான் புதிய அரசுகளால் அந்த சிக்கல் ஏற்பட்டு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலி போன கவர்மெண்ட்லயும் ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு சார். போன கவர்மெண்ட்ல வந்து ஒரு உமாசங்கர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏடிடபிள்யூ சூப்பரண்டன்ட் வந்து நீ ஏன் வந்து லேபுக்கு வேணும்னா ஷூ ஏன் வாங்குற, ஏன் கோட்டு லேபுக்கு ஏன் கோட்டு வாங்குற, நீ ஏன் கான்ஃபரன்ஸ்க்கு ஸ்டான்ஃபோர்டு போற அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பினாரு. நான் எழுத்தாளர் இமயம் அவர்கிட்ட இதை புகார் செஞ்சு அவர் வேறொரு துறைக்கே மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசிடைஸ் ஆச்சு. ஒரு சில மாசத்துல வந்து எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வந்துருச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து நான் ரிசர்ச்சுக்கே எந்த ஒரு பணமும் தரமாட்டேன் அப்படின்னு ரிசர்ச் முழுமையா நிப்பாட்டி வைக்கிறாங்க சார். இது உங்களுக்கு இந்த பணத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா? அதாவது இந்த ஆவணங்கள்லாம் எங்களுக்கு வரணும், இதுக்கு இந்த பொருட்கள் வாங்குவதற்கான இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஒரு மெயில் வரல, அரசுக்கு வரல. இப்ப வரைக்கும் அரசுகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. நான் ஆல்ரெடி எல்லா பில்லும் சப்மிட் பண்ணிட்டேன். ஏப்ரல் 21 சப்மிட் பண்ணிட்டேன், 27 ஃபாலோ பண்ணேன், 30 கிளாரிபிகேஷனும் கொடுத்துட்டேன். அந்த கிளாரிபிகேஷன் பத்தலன்னா இன்னொரு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டிருக்கலாம். கிளாரிபிகேஷனும் கேட்கல. என்ன ஆவணங்கள் தான் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சட்டப்பேரவையில அமைச்சர் வந்து அந்த ஆவணங்கள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு? உங்க இதே போல கோர்ஸ் வேற யாரும் படிச்சு இது போல வாங்கியிருக்காங்களா? நான் தான் வந்து முதல்ல ஆய்வு மாணவர். எனக்கு யார் போயிருக்கா, நான் தான் முதல் ஆய்வு மாணவர். வேற யார் வாங்கியிருக்காங்க எனக்கு தெரியல சார். ஓகே, அந்த மெடிக்கல் இன்ஜினியரிங்ல அந்த மெடிக்கல் தொடர்பான மருத்துவம் தொடர்பான அந்த மெடிக்கல் PhDல யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா விசாரிச்ச வரைக்கும் நான் தான் ஒரு ஃபர்ஸ்ட் PhD ஸ்டூடெண்ட் அப்படின்னு அபிஷியலாவே சொல்றாங்க. ஓகே, அப்ப இது வருஷத்துக்கு 36 லட்சம்னா நீங்க 1 கோடி ரூபாய் செலவாகணும். இது ஒரு 4 வருஷமா தான் அந்த ஆய்வுப்படி ஆகும். ஆனா பணம் கொடுத்தால் 2 வருஷத்துல முடிச்சிடலாம்னு சொல்றீங்க இந்த உதவித்தொகை. ஆமா சார். ஆமா சார். இப்போதைக்கு சார் நீங்க பிராமிஸ் பண்ணதா கொடுங்க சார். நான் வந்து பிச்சை எடுத்தாவது நான் வந்து ரிசர்ச் நடத்துறேன் சார். அரசாங்கம் வந்து உறுதிமொழி அளித்த அந்த தொகையை வந்து உங்களுக்கு வந்து வழங்கணும். அதற்காக தான் நம்ம இந்த சிறப்பு நேரலையே வந்து என்ன சிக்கல் இருக்குன்னு பார்க்கணும். நீங்க வந்து இதுல ஒரு தரப்பு இது அரசியல் ரீதியாக நம்ம அணுகாம, கடந்த ஆட்சியிலும் இந்த சிக்கல்கள் இருந்தது. ஆனால் பணம் அதற்கான தொகைகள் வந்து முழுமையாக வந்து அடைந்தது இந்த கடந்த ஓராண்டு 2024-25 உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 25-26 கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால பிரச்சனை நினைக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறதுல அந்த திட்டத்தை தொடர்ந்து அந்த மாணவர்களோட எனக்கு அதுக்கு பதில் தெரியல சார். ஓகே, இதுல உள்ள மற்ற நாடுகளுக்கு இல்ல மலேசியாவுக்கு உள்ள மாணவர்களுக்கா இல்ல மற்ற நாடுகளுக்கு இது போன்ற இந்த திட்டத்தின் கீழ வேற மாணவர்கள் எதுவும் போயிருக்காங்களா உங்க கூட படிச்சவங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணி விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விசால ஒரு சின்ன பிரச்சனைன்றனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியாம வருத்தப்பட்டு இருக்காங்க. அது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பாசிட்டிவா முடியுமா நெகட்டிவா முடியுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார். ஓகே, இப்போ அமைச்சர் தரப்புல அவங்க சொல்லக்கூடிய அந்த பதிலில் வந்து பாரதிதாசன் வந்து இதுவரை அவர் ஆய்வு செய்த அந்த கல்விக்கான ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்கவில்லை என்று கூறியிருக்கார். இது தொடர்பாக நீங்கள் வந்து ஏற்கனவே அளித்த ஆவணங்கள், கடந்த ஆண்டு படித்த ஆவணங்கள், இந்த ஆண்டு தேவைப்படக்கூடிய அந்த ஆவணங்களை அதை மீண்டும் ஒரு முறை எதை அனுப்பி முயற்சிக்கு திட்டம் ஏதாவது இருக்குதா? இல்லைன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறீங்க? நான் மறுபடியும் மெயில் போட்டேன் சார். எஸ்டர்டே வந்து மெயில் டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் திருப்பி அனுப்பிச்சிருவேன். ஓகே, ஒரு ஃபாலோ மெயில் பண்ணலாம்னு இருக்கேன். இல்லை, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பதிலை கொடுத்துட்டாங்க. இப்போ
அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அந்த படிப்பை தொடர்வதிலும் அங்கு வசிப்பதிலுமே பெரும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியதற்கு உங்க இந்த மாவட்ட நிர்வாகம், உங்க பெற்றோர்கள் அங்க உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்க வேற? இல்ல சார், இது யாரும் ஹெல்ப் பண்ணல. நான் தனியா தான் இருக்கேன். ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க அந்த 6 மாசம் கொடுத்த லிவிங் எக்ஸ்பென்சஸ் எடுத்து அதை நான் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன். கெமிக்கல் வாங்குறது, ஃப்ரெண்ட் கிட்ட டேய் இந்த ஐசோலேஷன் கிட் குடுறா, நான் வந்தோடனே தரேன்டா அப்படின்னு கேக்குறது. டேய் ஒரு ஒரு 50 செல்லு குடுறா, நான் வந்தோடனே வளர்த்துட்டு தரேன்டா அப்படின்னு அப்படிதான் கடன் வாங்கி தான் என் ரிசர்ச் இங்க நடத்திட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே. வாழ்றதுக்கும் ரொம்ப ஒரு சிரமமா தான் இருக்கு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ப்ரொஃபசர்ஸ் கிட்டயும் மத்தவங்க கிட்ட கேட்டு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓகே. இப்போ மலேசியாவில் அது இந்த பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகம்? நீங்க அங்க விடுதியில தங்கியிருக்கீங்களா அல்லது தனியா தங்கியிருக்கிறீங்களா? இங்க ஹாஸ்டல் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் சார். வெளியில தான் தங்கியிருக்கேன். ஓ, ஆனா அதற்கும் சேர்ந்து தான் அந்த உதவித்தொகைகள் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. ஆமா ஆமா. அதாவது என்ன தேவை அப்படிங்கிற த்ரோ த யூனிவர்சிட்டி அனுப்புவாங்க. எவ்வளவு வந்து ஒரு லிவிங் எக்ஸ்பென்சஸ் வேணும், எவ்வளவு ஃபுட் வேணும், எவ்வளவு வரும்னு யூனிவர்சிட்டி பட்ஜெட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. வன்னியரசு சொல்றாரு நான் ஏதோ கேட்டு நான் ஏதோ ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணி அவர் வந்து அதை கொடுத்த மாதிரியும் பேசுறாரு. அப்படி அல்ல. அது ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் வந்து ஒரு ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட்டை அங்க வந்து அனுப்புறாங்க. அப்ப நீங்க வந்து சொல்லுங்க, பல்கலைக்கழகம் வந்து பொய்யான தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க உன்னால சொல்ல முடியுமா? சார், நாங்க கஷ்டப்பட்டு காலங்காலமா படிக்காம இப்பதான் சார் படிக்கிறோம். பல தலைமுறையா படிக்க முடியாம வருத்தப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் சார். நாங்கெல்லாம் மேல வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் சார். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, காலங்காலமும் நாங்க படிக்காமயே இருந்துறோம். நாங்க படிக்கிறதா உங்களுக்கு பிரச்சனைன்னா நாங்க படிக்காமயே இருந்துறோம் சார்.